சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் உலக நாடுகளுக்கிடையே செய்யப்பட்டுள்ள சர்வதேச ஒப்பந்தங்களின் நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாகிவிடும் என்று பாகிஸ்தான் எச்சரித்துள்ளது. மேலும் இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது தெற்கு ஆசியாவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுமார் 200 கோடி மக்களின் அமைதியை பாதிக்கக்கூடும் என்றும் அந்த நாடு தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் இடையே 1960ஆம் ஆண்டு கையெழுத்தான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உலக வங்கியின் மத்தியஸ்தத்தில் உருவான வரலாற்று முக்கியமான நீர்பகிர்வு ஒப்பந்தமாகும். அப்போது இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானும் இதில் கையெழுத்திட்டனர். கடந்த 2025 ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல்களில் 26 பொதுமக்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளே காரணம் என்று இந்தியா குற்றம் சாட்டியது. இதனை அடுத்து தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்தது. தீவிரவாதத்தை ஒடுக்க பாகிஸ்தான் நடவடிக்கை எடுத்தால் ஒப்பந்தத்தை மீண்டும் அமல்படுத்த இந்தியா தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை சர்வதேச அரங்கில் அரசியல் ரீதியாக முன்னிறுத்த பாகிஸ்தான் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். இந்நிலையில் நிலையான சட்ட மற்றும் நிறுவன கட்டமைப்பாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்ற தலைப்பில் பாகிஸ்தான் சர்வதேச மாநாடு ஒன்றை நடத்தியது. இதில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நீர்வள சட்ட நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாக் தார், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது வெறும் நீர் பகிர்வு ஒப்பந்தம் மட்டுமல்ல, அது பிராந்திய அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு அடித்தளமாக உள்ளது. தண்ணீரை ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வளர்க்கும் பாலமாகவே இருக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்து பாகிஸ்தானின் உரிமைகளை பறிக்க முயற்சிப்பது தெற்கு ஆசியாவில் வாழும் சுமார் 200 கோடி மக்களின் அமைதியை பாதிக்கும் என்று கூறினார். பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் முசாடிக் மாலிக் பேசுகையில், இந்தியா பாகிஸ்தான் இடையே 3 போர்கள் நடைபெற்ற போதும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்படவில்லை. ஆனால் தற்போது இது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஒரு சக்தி வாய்ந்த நாடு ஒருதலைபட்சமாக சர்வதேச ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க முடிந்தால் 2ஆம் உலக போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட சர்வதேச விதிமுறைகளின் மதிப்பே கேள்விக்குறியாகிவிடும் என்று தெரிவித்தார். இதற்கிடையில் விவசாயம் மற்றும் மின்சார உற்பத்திக்கான சிந்து நதிநீரை பெரிதும் நம்பியிருக்கும் பாகிஸ்தான் இந்தியாவின் முடிவால் நதிகளின் நீர்மட்டம் தொடர்பான வழக்கமான தகவல்களை பெறுவதில் சிக்கலை சந்தித்து வருகிறது. மறுபுறம் ரத்தமும் கண்ணீரும் ஒன்றாக ஓட முடியாது என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக உள்ளது.